11வது நாளாக போராட்டம் நடத்தி வரும் சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்களை தாவேக தலைவர் விஜய் சந்தித்திருக்கிறார். சென்னை பனையூர் அலுவலகத்தில் இந்த சந்திப்பானது நடைபெற்றிருக்கிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன். இந்த சந்திப்பின் போது யாரெல்லாம் உடனிருந்தார்கள்? இந்த சந்திப்பு எவ்வளவு நேரம் நடைபெற்றது? அது தொடர்பான முழு விவரங்கள். தூய்மை பணியாளர்களை நேரடியாக சந்திப்பதற்காக பனையூர்ல இருக்கக்கூடிய அவர்களது கட்சி அலுவலகத்திற்கு நடிகர் அதே போல தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜய் அவர் அழைத்திருக்கின்றனர். நேரடியாக போராட்டத்துல கலந்து கொண்டிருக்கக்கூடிய போராட்ட குழுவில் இருக்கக்கூடிய ஒரு குழுவினர் பனையூர் விரைந்து சரியாக 3:15 மணி அளவுல இந்த சந்திப்பு என்பது தொடங்கி இருக்கிறது. கிட்டத்தட்ட 45 நிமிடங்களாக தூய்மை பணியாளர்களிடம் அவர்களுடைய கோரிக்கைகளை கேட்டறிந்திருக்கிறார். இங்கே போராட்டத்துல கிட்டத்தட்ட 11 நாளாக ஈடுபட்டு வரக்கூடிய சென்னை மாநகராட்சி மண்டலம் 5 மற்றும் 6க்கு உட்பட்ட தூய்மை பணியாளர்கள் கிட்டத்தட்ட 10 to 15 ஆண்டுகள் அடிப்படை ஊதியத்திலிருந்து பணியாற்றி வருகின்றனர். முக்கியமாக சென்னையில அதிக அளவிலான கழிவுகள் சேகரிக்கப்படக்கூடிய இடங்கள் இருக்கக்கூடிய திருவிக நகர் மற்றும் ராயபுரம் ஆகிய பகுதிகளில் பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்களாக இருக்கின்றனர். இவர்களுடைய அடிப்படை சம்பளம் 5000 to 7000 நிர்ணயிக்கப்பட்டு 10-15 ஆண்டுகளுக்கு பிறகாகத்தான் 23,000 என்ற மாத வருமானத்திற்கு அவர் தற்போது வந்திருக்கின்றனர். இந்த நிலையில ஒப்பந்த தொழிலுக்கு அவர்கள் ஆளானார்கள் என்றால் 6000 ரூபாய் வரையில அவர்களுடைய சம்பளம் என்பது குறையும் என்பதால அவர்களுக்கு பணி நிரந்தரம் வேண்டும், இந்த தனியார் மயமாக்கல் திரும்ப பெற வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கோரிக்கைகளாக இருக்கிறது. இந்த 45 நிமிடங்கள்ல அவர்களது கோரிக்கைகள் என்ன, ஏன் தனியார் மயமாக்கல் என்பது வேண்டாம், அப்படி பணி நிரந்தரம் செய்வதிலிருந்து அந்த கான்ட்ராக்ட் பேசிஸ்ல இருந்தால் அவர்களுக்கு எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் உள்ளிட்ட அவர்களுடைய அனைத்து கோரிக்கைகளுக்குமே செவிமடுத்து கிட்டத்தட்ட 45 நிமிடம் அளவிற்கு அவர்களுடைய கோரிக்கைகளை கேட்டறிந்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தமிழக வெற்றி கழகம் தூய்மை பணியாளர்களுடைய இந்த போராட்டத்திற்கு முழு ஆதரவு தருவதாகவும் அவர்களுடன் எந்த நிலையிலும் தாவேகா முதன்மையாக உடன் இருக்கும் என்றும் சட்ட போராட்டங்களுக்கும் தாவேகா உதவி செய்யும் என்றும் விஜய் நம்பிக்கை அளித்திருப்பதாக தாவேகா வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. தூய்மை பணியாளர்கள் போராட்டம் தொடர்ந்து ரிப்பன் மாளிகை வளாகத்துல நுழைவாயில் அருகே நடைபெற்று